சீதாராமன் சீரியல் ஆகஸ்ட் 3 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துலாங்க. அர்ச்சனா மகாவுக்கு கால் பண்ணி நாளைக்கு அந்த மீராக்கும் சத்யாவுக்கும் நம்ம வீட்டில் நம்ம கண்ணு முன்னாடி முகூர்த்த புடவை எடுக்க போகிறாங்களாம். அதுக்கு நம்ம ஆசீர்வதிக்கணுமாமா அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க, யார் சொன்னாக்கா, அந்த சீதா சொன்னாலா அப்படின்னு மகா கேட்க, ஆமாம் மகா, அந்த மீராக்கும் சத்யாவுக்கும் புதுசாக ட்ரெஸ்ஸு தைக்க அளவெடுத்துட்ருக்கா அப்படின்னு சொல்ல, என்னக்கா சொல்கிறீங்க, அந்த சத்யா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கானா அப்படின்னு கேட்க, ஆமா மகா, வீட்டுக்கு வந்ததே தப்பு, இதுல சிரிச்சு சிரிச்சு என்னை வெறுப்பேத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்ன அந்த சத்யாவுக்கு மீராவை கட்டி வைக்க கல்யாணம் பண்ணி வைக்க அந்த சீதா ட்ரை பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு கேட்க, இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, நம்ம எதிரி சத்யா நம்ம வீட்டுக்கு மருமகன் ஆயிடுவான். அச்சச்சோ, நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு, நம்ம மான மரியாதை எல்லாம் போயிட்டு பாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த கல்யாணம் நடந்தா தானே, எப்படி நடக்கும் நானும் பாக்குறேன், நீங்க வேங்க வரேன் அப்படின்னு சொல்ல, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா மகாங்கிறாங்க அர்ச்சனா. நீங்க வேங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்ல போனை கட் பண்ணிடுறாங்க அர்ச்சனாவும் மகாவும். அந்த நேரத்துல கரெக்டா துரை வர, மகா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்ல, நீ எங்கேயும் போக வேண்டாம், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு மகா கூட துரைய கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ராம், சீதா, சத்யா, மீரான்னு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பா புட்டு வாசம் தூக்குதே அப்படின்னு சத்யா சொல்ல, ஐயா நான் சமைக்கலைங்க ஐயா, சீதா அம்மா தான் சமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சீதா சமையல் வேற லெவல்ல இருக்கும், ஸ்மெல்லே சொல்லுமே அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க, அப்புறம் சீதா அப்படியே மீராக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுத்து என்னை காப்பாத்த அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க, எனக்கும் சமைக்க தெரியுங்கிறாங்க மீரா. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, நான் கிண்டல் எல்லாம் பண்ணல, உனக்கு காஃபி கூட போட தெரியாதே, அது எனக்கு தெரியாதா அப்படின்னு சத்யா கேட்க, ராம் மீரா போட்ட காஃபி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சத்யா கேட்க, அதை நான் குடிக்கல. ஏன்னு சத்யா கேட்க, குடிக்கல தட்ஸ் ஆலுங்கிறாங்க ராம். குடிக்கலையா இல்லை குடிக்க முடியலையா அப்படின்னு கேட்டுட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அன்னைக்கு நான் கோவமா இருந்தேன், அதான் நான் போட்ட காஃபி நல்லா இல்லை அப்படின்னு மீரா சொல்ல, அப்போ இனிமேல் கோவப்படாத, இல்லைன்னா கோவப்படும் போது காஃபி போடாத அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க, சத்யா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அக்காவுக்கு தூத்துக்குடி சமையலை நான் சொல்லித்தரேன், ஒரு மாசத்துல எங்க வீட்டு குண்டு தக்காளி மாதிரி ஆயிருவீங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு சிரிக்க, மீரா அதான் சீதா சொல்லிட்டால கத்துக்க, என்ன முறைக்கிற அப்படின்னு சத்யா கேட்க, சத்யா ரொம்ப எல்லாம் கவலைப்பட வேணாம், மீரா உங்க வீட்டுக்கு வரும்போது நல்லா குக்காக தான் வருவாங்க, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு ராம் சொல்ல, எப்படி ராம் எதை நம்பி கேரண்டி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க, சீதா மேல இருக்கிற நம்பிக்கை தான்னு ராம் சொல்ல, இந்த மாதிரி புட்டு செஞ்சு கொடுத்து தான் பாஸ் கிட்ட நான் குட் குக்குன்னு சர்டிஃபிகேட் வாங்கினேன் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க, சீதா எனக்கு இன்னொரு புட்டு வையங்கிறாங்க ராம். பாத்தீங்கல்ல பாஸ் என் புட்டுக்கு அடிமை, சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ராமுக்கு ஒரு புட்டு வைக்க, இன்னொரு பக்கம் சத்யா வேற லெவலு, சூப்பர் புட்டு சீதா. அப்புறம் மீரா, எப்படியோ நம்ம கல்யாணம் இவ்வளோ வருஷம் தள்ளி போயிடுச்சு, நீ புட்டு செய்ய கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்குவோம் ஓகேவா அப்படின்னு சத்யா கேட்க, என்னது அப்படின்னு மீரா கேட்க, அச்சச்சோ அப்போ இன்னும் லேட் ஆயிருமே அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்கா. சீதா அப்படின்னு மீரா கூப்பிட, சும்மா சொன்னேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாரையும் சாப்பிட சொல்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கீழே இறங்கி வந்ததும் சூப்பர் பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வராங்க. இன்னொரு முறை வாங்க, எங்கள் ஊர் ஸ்டைலில் கறி விருந்தே வைக்கிறேன் அப்படின்னு சீதா சொல்ல, அப்படியா இப்போவே பண்ணுங்க, இருந்து சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சத்யா சொல்ல, ஹலோ உங்கள் இனிமே வந்துட போகிறாங்க கிளம்புங்க அப்படின்னு மீரா சொல்ல, வரட்டும் பயமா அப்படின்னு சீதா கேட்க, அப்படி சொல்லுங்க சீதா. ராம் சீதா மாதிரி வைஃப் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க, பாஸ் ஏதாவது சொல்லுங்க பாராட்டுறாங்கள அப்படின்னு சொல்ல, எனக்கு வெக்கமா இருக்குங்கிறாங்க ராம். அப்படியா எனக்கும் வெக்கமா தான் இருக்கு அப்படின்னு சீதா சொல்ல, என்ன லைட்டாவா, எனக்கு ஹெவியா இருக்கு அப்படின்னு ராம் சொல்ல, பாஸ் இப்ப எப்படி அப்படின்னு சீதா கேட்க, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு ராம் சொல்ல, எனக்குங்கிறாங்க சீதா. சரி வரட்டா அப்படின்னு சத்யா மீராவை பார்த்து கேட்க, மீரா அப்படியே தலையாட்டுறாங்க. மீரா அப்படியே வெக்கப்பட்டு இருக்க, ஓ அங்கேயும் வெக்க வந்துருச்சா அப்படின்னு சீதா கேட்க, வெக்கமா அப்படின்னு ராமும் கேட்க, போடாங்கிறாங்க மீரா. என்ன போடாவா அப்படின்னு சத்யா கேட்க, இல்ல நான் ராம சொன்னேங்கிறாங்க மீரா. ஓ அப்ப நான் இங்க இருக்கவா அப்படின்னு சத்யா கேட்க, மீரா அப்படியே வெக்கப்பட்டு இருக்க, இங்க பாருங்க புயல் கரையை கடக்க போகுது, போயிட்டா நல்லது அப்படின்னு சீதா சொல்ல, சரின்னு சத்யாவும் வெளியே வராங்க. கரெக்டா அந்த டைம்ல மகாலட்சுமியும் வந்து எதிர்க்க நிக்கிறாங்க. என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்க, வருங்கால மனைவிய பார்க்க வந்தேன், பார்த்தாச்சு போறேன் அப்படின்னு சத்யா சொல்ல, என்ன வருங்கால மனைவியா, எந்த காலத்திலயும் அவ உனக்கு மனைவி ஆக முடியாது, இதுல கல்யாணம் நடக்கும்னு உனக்கு நம்பிக்கை வேற இருக்கா, அச்சச்சோ உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னு மகா சொல்ல, அப்படியா எனக்கு உங்களை பார்த்தாதான் பாவமா இருக்கு, ஆமா போதை பிஸ்னஸ் பண்றதா கேள்விப்பட்டனே எப்படி போகுது அப்படின்னு கேட்க, ஏய் மரியாதை அப்படின்னு சொல்ல, போதை பிஸ்னஸ் பண்ணா மரியாதை கொடுக்கணுமா, போலீஸ் அவங்களுக்கு மரியாதை கொடுத்தா கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க, இங்க பாரு மகா பேசாம போனவன
நீ தான் பேச வச்சு அசிங்கப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு துரை சொல்ல, ஆமாம் மச்சானுங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்களே, அங்கே டாய்லெட்டெல்லாம் கழுவ சொல்லுவாங்களே, அப்போது மச்சானுங்க 2 பேரும் அதை தான் செய்கிறாங்களா அப்படின்னு கேட்க, ஏய் நான் மகாலட்சுமி, மரியாதையாக பேசு. ஏன் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டது ஞாபகம் இல்லை அப்படின்னு கேட்க, ஞாபகம் இருக்குது, நல்லாவே ஞாபகம் இருக்குது. மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், உங்களை மாதிரி மன்னிப்பு கேட்க வைக்கிறவன் ஈகோ பிடிச்ச மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, மகா சூழ்நிலை சரியில்லை, தயவு செஞ்சு பஞ்ச் டைலாக்கெல்லாம் எதுவும் பேசிடாத, இந்த சுச்சுவேஷன் சூட்டபிளாக இல்லை, அதான் சொன்னேன், பேசாமல் போயிடு அப்படின்னு துரை சொல்ல, துரையும் அமைதியாக போயிடுறாங்க. சத்யா மகா 2 பேருமே அப்படியே முறைச்சிக்கிட்டே அவங்களும் போயிடுறாங்க. உள்ளே வந்ததுமே மகா ராம் சீதா மீரா 3 பேத்தையும் பார்த்துட்டு நிற்கிறாங்க. சரின்னு இவங்க போகலான்னு கிளம்பும்போது, நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அர்ச்சனாவும் வந்துடுறாங்க. மகா இவங்களோட ஆட்டம் தாங்க முடியல, அந்த துரோகியை கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்க, எனக்கு இந்த வீட்டை விட்டே போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்கா. அக்கா கண்டவங்களுக்கெல்லாம் பயந்து நீங்கள் ஏங்கக்கா போகணும், நீங்கள் போகக்கூடாது, இவங்கள முதல்ல வெளியே அனுப்பணும், சேதுவும் சுபாஷும் வெயில வரப்போகிறாங்க, ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சுக்கா, அதுக்கப்புறம் பாருங்க நாடகத்தை அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க, ஏய் மகா சொன்னது கேட்டிங்கல்ல, சேதுவும் சுபாஷும் வரப்போகிறாங்களா, அப்புறம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, ஜெயிலில் இருந்தானே வரப்போகிறாங்க, அதுவும் வெயிலில் தானே வராங்க, விடுதலையாய் வரலையில பார்த்துக்கலாம் அப்படின்னு சீதா சொல்ல, உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா போக பின்னாடியே மகா ராம கூப்பிட்டு போகிறாங்க. ட்ரக்ஸ் கேச்சாச்சே, எப்படி பெயில் கிடைக்கும் அப்படின்னு மீரா துரைக்கிட்ட கேட்க, 1 மூட்டை பணத்தை அள்ளி லாயருக்கு ஃபீஸாக கொடுத்துருக்கா, சட்டத்தில் ஓட்டையே தேடி கண்டுபிடிச்சி பெயில் வாங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு துரை சொல்ல, அண்ணனுங்க மட்டும் வெளியே வந்தா இந்த கல்யாணமே நடக்காது சீதா, நான் இப்படியே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க, ஏன் மீராக்கா நடக்காது, கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சீதா சொல்ல, இல்லை சீதா எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை, எனக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிறத விட சத்யா இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, அதுதான் அவங்க ஏம் அப்படின்னு மீரா சொல்ல, இங்கே பாருங்கக்கா இதை ஆரம்பிச்சது நானும் பாஸும், இந்த கல்யாணம் நடந்தே தீரும், நடத்தி காட்டுவோம், நீங்கள் எதுவும் தப்பாக யோசிக்காதீங்கக்கா சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என் கல்யாணத்தை பற்றி நான் யோசிக்காம தான் இருந்தேன், நீங்கள் தான் அதை யோசிக்க வச்சிங்க, இந்த முறை இந்த கல்யாணம் மட்டும் நின்று போனால் நான் உயிரோடு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு மீரா சொல்ல, ஆமாம் மீரா யார் தடுத்தாலும் உங்கள் கல்யாணம் நடக்கும், சீதா நடத்தி காட்டுவா அப்படின்னு துரை சொல்ல, அப்படி சொல்லுங்க அங்கிள். மீராக்கா எதிரிகள் அர்ச்சனை தூவ உங்கள் கல்யாணம் அமோகமாக நடக்கும், நமக்கு முத்தாரம்மன் துணையாக இருப்பா, சத்தியமாக நடக்கும், நடத்துவோம் சரியா அப்படின்னு சீதா சொல்ல மீரா சந்தோஷப்படுறாங்க. நைட்டு துரையும் சீதாவும் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போது துரை, சீதா மகாக்கு ஈகோ தான் முக்கியம், மகாவை எதிர்த்துக்கிட்டு யாரும் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்ல, தெரியுமே எனக்கு தான் அது தெரியுமே அப்படிங்கிறாங்க சீதா. இல்லை மகாக்கு சத்யனை கண்டாவே பிடிக்காது, மீராக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடாதுன்னு மகா பிடிவாதமாக இருக்கா, எல்லாத்துக்கும் மேலே சீதானாலே மகாக்கு சுத்தமாக ஆகாது, இந்த 3 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு இந்த கல்யாணம் நடத்தணும்னு நினச்சா விடுவாளா அப்படின்னு கேட்க, தாடி அங்கிள் ஒத்த வார்த்தையில் என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அப்படியா மீராக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் நடக்க விடாமல் தடுக்க மகா என்ன வேணாலும் செய்வா, எவ்வளோ பணம் வேணாலும் அள்ளி வீசுவா, மகாவை மீறி கல்யாணம் நடக்கணும், உன்னால் நடத்த முடியுமா அப்படின்னு கேட்க, நடத்தி தான் ஆகணும், மீராக்கா மனசில் அந்த நினைப்பை உண்டு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ல, என்ன பண்ண போற, எப்படி நடத்த போற அப்படின்னு கேட்க, அங்கிள் நாம் என்ன பண்ணணும்னு தெளிவாக தான் இருக்கோம், ஆனால் மகா என்ன பண்ண போறாங்கன்னு தான் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல, மகா என்ன பண்ணுவான்னு தெரியுமா, நல்லது நடக்காம இடைஞ்சல் பண்ணுவா அப்படின்னு சொல்ல, மகாலட்சுமி இடைஞ்சல் பண்ணாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு சீதா கேட்க, என்ன பண்ணணுங்கிறாங்க துரை, மகாலட்சுமி கவனத்தை தசை திருப்பணும் அப்படின்னு சொல்ல, அது எப்படின்னு கேட்க, மகாலட்சுமியை கன்ஃபியூஸ் பண்ணி நம்மளுக்கு எதிராக எதுவும் பண்ணாமல் தடுக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சீதா சொல்ல, அது எப்படி முடியுங்கிறாங்க துரை, முடியும் ஆனால் மீராக்கா சம்மதிக்கணும், அதுக்கு ஒரு பிளானும் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ எப்பவும் ஏதாவது ஒரு பிளானோட தான் இருப்பியா அப்படின்னு துரை கேட்க, காம்படிஷன் ஹெவியாலாம் இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி சரி நீ பிளானை சொல்லு அப்படின்னு துரை கேட்க, சீதா துரை காத்துல அவங்க பிளானை சொல்றாங்க. எப்படி இருக்கு அப்படின்னு சீதா கேட்க, பிரமாதம் அப்படின்னு துரை சொல்ல, சரி நீங்க போய் மீராக்காட்ட இந்த பிளானை சொல்லி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சீதா அனுப்பிச்சு வைக்க துரையும் போறாங்க. துரை மீராவை கூட்டிட்டு வந்துடுறாங்க. மீராக்கா பிளான் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சீதா கேட்க, இப்படி ஒரு சீப்பான பிளானை பண்ணணுமா அப்படின்னு மீரா கேட்க, சீப்பானவகிட்ட சீப்பான பிளான் தான் பண்ணணும்க்கா அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க, நீங்கள் இப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு மீரா சொல்ல, நீங்கள் இப்படி பேசுகிறது எனக்கு பிடிக்கலங்கிறாங்க சீதா. இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக பிரியா வந்து வெளியே நின்றுட்டுருக்காங்க. தாடி அங்கிள், அந்த மகாலட்சுமிக்கு எதிராக நாம் ஏதோ பிளான் பண்ணுறோன்னு பிரியாவுக்கு மட்டும் தெரிஞ்சிட்டா போதும், அது தன்னால் மகாலட்சுமி கிட்ட போய் சேர்ந்துரும் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. ஓகே பட்டு அப்படின்னு துரைய ஆரம்பிக்க, என்ன பட்டு பட பட்டுன்னு சொன்னா புரியாதா அப்படின்னு சீதா திட்ட, மீரா கரெக்டாக கேட்டுக்கோ, சீதா சொன்ன மாதிரி அப்படியே பேசணும்,
அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க மீரா அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன ரியாக்ஷனே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கிள் அவங்க எப்பவுமே இப்படிதான் ஓவர் ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நீங்க போங்க போய் அதுகிட்ட பேசுங்க அப்படின்னு சீதா துரை அனுப்பிச்சுட, துரை போய் பிரியா கிட்ட, பிரியா அங்க பாரு சீதாவும் மீராவும் ஏதோ ஒரு ரகசியம் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அதை நீ கேட்க கூடாது அந்த பக்கம் போயிடு அப்படின்னு துரை சொல்ல, நான் புக்கை தானே பார்த்துட்டு இருக்கேன், எதுக்கு தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் எங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க போங்க அப்படின்னு பிரியா திட்ட துரை பேசாம உள்ள வந்து உட்காந்துக்கிறாரு. சீதா அவ சொல்றத ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறா அப்படின்னு துரை சொல்ல, அச்சோ இப்படி சொன்னா எப்படி, அதை வச்சுதான் நம்ம நாடகத்தை அரங்கேற்றணும், அவ போய் மகாலட்சுமியை கூட்டிட்டு வந்தாதான் நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகும் போங்க அப்படின்னு சொல்ல திரும்பவும் துரை போறாங்க. பிரியா சொல்ல மறந்துட்ட, சீதாவும் மீராவும் மகாலட்சுமி பத்தி தான் ரகசியம் பேசிட்டு இருக்காங்க, இத மகா கிட்ட சொல்லிடாத, அதை சொல்லதான் வந்த அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா துரை போயிடறாங்க. திரும்பவும் சீதாவும் மீராவும் 2 பேரும் ஏதோ பிளான் பண்ற மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதை பிரியா பாக்குறாங்க. பிரியாவுக்கு டவுட் வந்து உடனே மகாவை கூப்பிடலான்னு சொல்லி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் துரை, மீரா, சீதா 3 பேருமே பிளான் சக்சஸ் சொல்லி ஐஃபை கொடுத்துக்கிறாங்க. பிரியா போய் நடந்தது எல்லாத்தையும் மகா கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாங்க. சரி நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் பிரியா போயிடுறாங்க. மகா நின்று கேட்டுட்டு இருக்காங்க இவங்க 3 பேர் பேசுறத. மீராக்கா இந்த கல்யாணம் நடக்கும், மகாலட்சுமி எதிர்த்து நான் பண்ணி வைப்பேன் இந்த கல்யாணத்தை, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க, மகா இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க, பரவாயில்ல கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு மகா யோசிக்கிறாங்க. மகா நான் பெரிய கடவுளா, நீ வேற மீரா சும்மா பயந்துக்கிட்டு அப்படின்னு துரை சொல்ல, இந்த மகா அதுக்கும் மேலன்னு யோசிக்கிறாங்க. நான் இருக்கேன்னு சொல்றேன், நீங்க என்னடானா மகா மகான்னு புலம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சீதா சொல்ல, மகா பத்தி தெரியாம பேசாத, அவளோட சூழ்ச்சி வஞ்சோ துரோகம் கிரிமினல் முன்னாடியெல்லாம் நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. இவ பாராட்டுறாளா திட்டுறாளா அப்படின்னு யோசிக்கிறாங்க மகா. அக்கா நீங்க என்னதான் நினைக்கிறீங்க அப்படின்னு சீதா கேட்க, சீதா நான் பேசாம தான் இருந்தேன், நீயும் ராமும் தான் என் மனசுல கல்யாண ஆசையை உண்டு பண்ணிட்டீங்க, இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் என் கல்யாணம் நின்று போச்சுன்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான் சீதா நான் ஏதாவது பண்ணிப்பேன், நான் மற்றவங்களுக்காக பேசல சீதா உண்மையாக தான் பேசுகிறேன், இப்போ நான் என் மனசுலேருந்து சொல்கிறேன், என்னால் தோற்று போக முடியாது, தேவையில்லாமல் என்ன நீங்கள் அளவிக்காதீங்க, அழுத்ததெல்லாம் போதும் அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. சீதாவை நம்பினல அழுது சாக வேண்டியதான் நீ அப்படின்னு யோசிக்கிறாங்க மகா. ஆமாம் மகா இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது, என்ன பண்ணலாம் அப்படின்னு துரை கேட்டுட்டு இருக்க. ஏதாவது பண்ணி தான் ஆகணுங்கிறாங்க சீதா, என் காலில் விழுந்து கதறி அழுங்க, அது ஒன்று தான் உங்களால் பண்ண முடியும், அப்போ கூட நான் மனசு மாற மாட்டேன் அப்படின்னு மகா யோசிக்க. அதுக்காக மகா கிட்ட போய் காலை பிடிச்சி கெஞ்ச முடியுமா, அதெல்லாம் என்னால் முடியாது, மீராக்கா உங்கள் கண்ணீருக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், செய்யதான் போகிறேன் அப்படின்னு சீதா சொல்ல. அப்படி என்ன செய்ய போகிறேங்கிறாங்க துரை. ரகசியம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சீதா சொல்ல, ரகசியமா சொல்லு அப்படின்னு துரை கேட்க, சாப்பாட்டில் விஷத்தை வச்சு மகாலட்சுமியை கொண்டுடலாம் அப்படின்னு சீதா சொல்ல, என்ன சீதா இப்படி சொல்ற அப்படின்னு துரை கேட்க, பரவாயில்ல அண்ணனுக்கு என் மேல கொஞ்சமாவது பாசம் இருக்கு அப்படின்னு மகா யோசிச்சுட்டு இருக்க. உண்மையாக தான் சொல்கிறேன், அந்த மகாவுக்கு சாப்பாட்டில் விஷத்தை வச்சு அவளை நான் கொல்லதான் போகிறேன் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. இல்லை சீதா அப்படின்னு துரை சொல்ல, நீங்கள் என்னை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, கொலை பண்ணி தான் ஆகணும், கொலை பண்ணுவேன் அப்படின்னு சீதா சொல்ல, சரி பண்ணு வேணான்னு சொல்ல, ஆனால் மாட்டிப்பியே அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. அட பாவி, என்னை விட உனக்கு சீதா முக்கியமா போயிட்டாளா அப்படின்னு மகா யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன ஐடியான்னு துரை கேட்க, புருஷன் ஜெயிலுக்கு போன கவலையில மகா தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, ராம் நம்புவானா அப்படின்னு துரை கேட்க, அடி பாவி அப்படின்னு யோசிக்கிறாங்க மகா. யாரு பாஸா, என் பாஸு நான் என்ன சொன்னாலும் நம்புவாங்க, சாப்பாட்டில் விஷத்தை வைக்கிறோம் கொல்றோம் தற்கொலைன்னு சொல்லி ஊரை நம்ப வச்சுட்டு நாம ஜாலியா இருப்போம் சரியா அப்படின்னு சீதா கேட்க, இல்ல இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு மீரா சொல்ல, அப்பாடா இவளுக்காவது மனசு இருக்கே அப்படின்னு மகா யோசிச்சுட்டு இருக்க. ஏன்கா ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சீதா கேட்க, விஷம் வைக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என்னக்கா இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க, விஷத்தை வச்சலாம் அவங்கள சாதாரணமா கொல்லக்கூடாது, அவங்க கன் எடுத்து அவங்க நெத்தி பொருளையே சுடணும், அப்பதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு மீரா சொல்ல, அக்கா ஏன் ஆசை என்னன்னு தெரியுமா, பெரிய பாறாங்களை எடுத்து அவங்க தலையில போட்டு நசுக்கணும்க்கா, அதுதான் ஏன் ஆசை, ஆனா நான் மாட்டிப்பனே அப்படின்னு சீதா சொல்ல, நம்மளுக்கு பாய்சன் தான் பெஸ்ட்டு, அப்பதான் நம்ம எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. மீராக்கா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஆமாமா விஷம் வைக்கிறது தான் கரெக்ட், அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. சரி நம்ம எல்லாரும் ஒரு சபதம் எடுத்துக்கலாமா, நாளைக்கு சோத்துல விஷத்தை வச்சு மகாலட்சுமியை கொண்டு புதைக்கிறோம், இதே மாதிரி 3 பேரும் மாத்தி மாத்தி சொல்லி சத்தியோங்கிறாங்க. இதை பார்த்து மகா செம்ம அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.